கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட். திஸ் இஸ் தி வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷ புத்தகத்தின் உவமைகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் உவமைகளாலே நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். குறிப்பாக இப்போ நம்ம பார்க்குற விஷயம் சின்ன சின்ன விஷயமாக ஒரு விருந்து சாலைக்குள்ளிருந்து பேசப்பட்டது. அந்த விருந்து சமாச்சாரம் முடியுது, ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். லூக்கா 14:15 வசனம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அப்போது ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு மனிதனுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் ரொம்ப சரியாக இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்தின் விருந்து இருக்கு இல்லையா, அதுக்கு ஒருவன் அழைக்கப்பட்டு அங்கு அந்த விருந்தை அவன் சாப்பிடுவானானால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். இதுக்கு அடுத்து ஆண்டவர் இதை தொடர்ந்து அப்படி இன்னொன்று சொல்ல போகிறார் பாருங்க. 16வது வசனம். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். இப்போது ஒரு உவமையை மீண்டும் சொல்கிறார், அந்த மனுஷனுக்காக சொல்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜ்யத்தில் விருந்து என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு உடனே, கரெக்ட் தான்ப்பா நீ சொல்கிற, ஆனால் அந்த ராஜ்யத்தின் விருந்துக்கே அழைத்தால், ஒரு ராஜாவே விருந்து வச்சு அழைத்தால் சாக்கு போக்கு சொல்கிறவன் இருக்கிறானே இந்த உலகத்தில், இதை தான் இப்போ முன்வைக்க போகிறார். இப்போ விருந்துக்கு ஆள் அனுப்பி அழைக்க சொன்னாங்க. எல்லாம் போய் அழைக்கிறாங்க. அழைச்சப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. இந்த காரணங்கள் எப்படின்னா, நம்முடைய மொத்த வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படை சாக்கு போக்குகளை இதில் பிரித்து பார்த்துடலாம். 18. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன்னா நான் வாங்கினேன், நான் அகத்தியமாய் பர்சனலாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஒரு இடம் ஊரில் வாங்கி போட்டேன், அதை நான் போய் பார்க்க வேண்டி இருக்கிறது. அது என்ன, பழம் அழிவிடும், நான் உடனே அதை எடுத்து வைக்கணும். அல்லது அந்த இடத்துல ஓட்டையாயிடுச்சு பானை, தண்ணி மொத்தமாக போயிட போகுது, நான் அதை அப்படியே உடனடியாக நான் பண்ணலைன்னா, அர்ஜென்ட்டாக பண்ணலைன்னா ஐசியூவில் உடனே ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணணும், அப்படி ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல அவன் சாக்கு சொல்லுகிறான், வர முடியல அப்படின்றதுக்கு. சொல்லுவாங்க சில நேரத்தில், அவன் பார் வரலன்றதுக்கு என்னன்னா சாக்கு சொல்கிறான் பார் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? அது நியாயமே கிடையாது, அவ்வளோ பெரிய காரணமும் கிடையாது, எல்லாமே தெரியும் நமக்கு. ஆனாலும் அவர்கள் சாக்கு சொல்லுவாங்க, நம்மளும் அப்படிங்களாங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்துடுவோம். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும் அவர்கள் வரவில்லை, வர விருப்பமில்லை என்பதற்காக சொன்னது. அப்போது இவன் சொல்கிறான், ஒரு இடம் வாங்கிட்டேன், பொசஷன். இந்த பூமியின் பொருட்கள், அந்த பொசஷன் மேலே ரொம்ப கவனமாக அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரமாட்டாங்கன்றது தான் இதோட அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் ரொம்ப பிஸியாக இந்த உலகத்தின் சம்பத்தை எல்லாம், பொன்னும் பொருளை எல்லாம் வாங்கி சேகரிப்பதற்காக கவனமாக இருக்கிறவங்க சபைக்கு போனால் வாரம் போயிட்டா என்ன ஆகிடும் தான் போயின்னு இருக்காங்கல்ல, அப்படியே தானே இருக்கிறாங்க பார்க்க காலமெல்லாம். அப்படி தான் இன்றைக்கி சொல்கிறாங்க, அப்படி தான் மனசில் நினைக்கிறாங்க. இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தின் விருந்துக்கு ஆவலோடே வருபவர்கள் குறைந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ஆவலே வரமாட்டேன்து. எல்லாருமே ரொம்ப சாக்கு போக்குகளை சயின்டிஃபிக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவங்களோட அந்த முதல் காரணம் பார்த்தோம்னா, அவர்கள் வயலை கொண்டேன், எக்ஸ்கியூஸ் ஆன் பொசஷன், அதாவது பூமியின் ராஜ்யத்தின் மேலே, இந்த பூமியின் மேலே அவங்களுக்கான ஆசை இருக்கிறது. அதனால் ராஜ்யத்தை ரெண்டாவதாக வச்சிடுறாங்க. ஆனால் நம்முடைய கட்டளை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதை வைக்கணும். அங்கே தவறு நடக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? நாம் எதன் மேலே ஆவலாக இருக்கிறோம்? நம்முடைய மனமானது ராஜ்யத்தின் மேலே முன்னுரிமை கொடுக்குதா அல்லது பூமியின் மேலே முன்னுரிமை கொடுக்கிறதா? 19. வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நான் வேலையாக போகிறேன், மாடெல்லாம் வாங்கிட்டேன், அதை நான் பார்க்கணுன்ற ஒரு வேலை. இது ஒர்க், இது வேலை.
புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், லீவ் கொடுக்க மாட்டாங்க, அதனால் என்னால் மீட்டிங் வர முடியாது, அதனால் பைபிள் ஸ்டடி வர முடியாது, அதனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர முடியாது. இந்த தலைமுறை கிறிஸ்தவர்கள் குறிப்பாக வேலை நிமித்தமாக சபை கூடி வருதலை விட்டுவிடுவது என்பது 100% நடக்குது. ஆனால் அவங்க இது காப்பாற்றி ஆகணும். ஏன்னா இதை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், வேறு ஆப்ஷன் போகவே முடியாது. அவங்களால நிர்பந்தமாக தங்கள் வேலைக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி வேலையை காரணமாக காட்டி ராஜ்யத்தின் விருந்துக்கு, தேவனை தொழுது கொள்வதற்கு, ரட்சிப்பை அடைவதற்கு, வேத வசனங்களை கேட்டு குணப்படுவதற்கு வராமல் இருக்கிறது. அதுவும் ஒரு காமனான ரீசன் தான். இது ஒரு சாக்கு தான். 20ஆம் வசனம், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், ஆதலால் நான் வரக்கூடாது என்றான். புதுசாக கல்யாணம் ஆச்சு, அதனால நாங்கள் விருந்துகளுக்கெல்லாம் நிறைய போனோம், அல்லது வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லது நான் திருமணம் ஆனது நிமித்தமாக நான் இப்படியெல்லாம் சாதாரணமாக வந்துட முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது குடும்ப காரணம்னு வச்சுக்கலாம். இதை ஒரு கேட்டகரி பிரித்து பார்த்துக்கலாம். உலகத்தின் ராஜ்யத்தின் மேலே, சொத்தின் மேலே, பொருளின் மேலே ஒரு கவனமாக இருக்கிறவன் ராஜ்யத்தின் விருந்தை அசட்டை பண்ணுகிறான். அதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறான். வேலை நிமித்தமாக சாக்கு போக்கு சொல்லுகிறான். குடும்ப காரணங்கள் நிமித்தமாக சாக்கு போக்கு சொல்லுகிறான். இப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் ஞானஸ்தானம் பெற்று கீழ்ப்படிந்தப்ப எல்லா நேரங்களிலும் வந்தவர்கள் இப்போ ஏன் வர முடியல? இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்கள், யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது வேத வகுப்புக்கு வர முடியல, வீடுகளின் கூட்டங்களுக்கு வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மாலையிலையும் 2 நேரம் வர முடியல, அல்லது நடுவில் ஏதாவதும் ஒரு வாழ்வு சாவுன்னா கூட வர முடியாத அளவுக்கு இருப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த 3லே ஏதாவது ஒரு காரணம், ஒரு சாக்கு உங்களுக்கு இருக்கும். 21, அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். அப்போ இந்த சாக்குப்போக்கு சொல்லுவது என்பது ஒரு வழக்கமாக, அதிலேயே சிலர் இருக்காங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. வரலன்றதுக்கு அவங்க சூப்பர் காரணம் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், மறுக்கவும் முடியாது. அவங்களை நீங்கள் தப்பாக கூட நினைக்கவே மாட்டீங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க இப்படி தான் சாக்கு சொல்கிறதில் மன்னர்கள்னு சொல்லி. இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் வைக்கிற மனம் நமக்கு இருக்கா? அந்த ப்ரியாரிட்டியை தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுக்கு முதல்ல கொடுக்குற ஒரு மனம் இருக்கா? இன்றைக்கி காலப்போக்கில், அதாவது கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்து கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறவங்க நாட்கள் செல்ல செல்ல வசனத்தின் அறிவு வளர வளர பக்தியும் விசுவாசமும் வளருவதற்கு பதிலாக சாக்குபோக்கு சொல்வதில் எக்ஸ்பர்ட் ஆகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணாடி முன்னால் நீங்கள் நிற்கிற மாதிரி பாருங்கள், நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 3 அடிப்படை விஷயங்களுக்குள்ளே எதை நாம் பெரிதாக சொல்லி கொண்டிருக்கிறோம்? நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போலாம் எனக்கு ரொம்ப கமிட்மெண்ட் இருக்குது, முடியல, அல்லது நான் சின்ன வயசு தானே, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வர்றேனே, இப்போ இந்த பக்கமாக எனக்கு வயசாக போயிடுச்சு, எல்லா நேரத்துக்கும் நான் எப்படி வர்றது, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால் என்னால் எல்லாத்துக்கும் வர முடியாது, எனக்கு நேரமில்லை என்று சொல்பவர்கள். நிறைய விஷயம் எனக்கு வாழ்க்கையில் முக்கியமாக நான் கமிட்மெண்ட்டு நிறைய வச்சுருக்கேன், அதனாலலாம் என்னால் இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க யோசிக்கணும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இல்லை? பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டது தான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போல் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை நீங்கள் இப்படி பாருங்களேன், நீங்கள் இந்த பூமியில் வாழ்வீர்களானால் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அதை செய்வதற்கான காலம் உங்களுக்கு இருக்கிறது. நல்லா யோசிச்சா தான் உங்களுக்கு புரியும். இதை நீங்கள் நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா டைமே இல்லை அப்படின்ற வார்த்தை இதுக்கப்புறம் வாழ்க்கையில் சொல்லவே மாட்டீங்க. என்ன சொல்கிறாரு? பூமியின் கீழே நடக்கும் எந்த ஒன்றுக்கும் டைம் இந்த பூமியில் இருக்குது. நீங்கள் இப்படி பாருங்களேன்,
பல வேலைகளை பறந்து பறந்து செய்பவர்கள், மிகப்பெரிய அதிகாரிகள், மிகப்பெரிய வியாபாரிகள், அவங்க பறந்து பறந்து செய்வாங்க. சொல்லுவாங்க, எப்படிங்க இவ்வளோ வேலையை செய்கிறீங்க? ஐயோ என்னங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு நினைக்கிறேன், இன்னும் 2-3 வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 10 வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்குமானால் 2 வேலை செஞ்சுட்டு 3ஆவது வேலைக்கு நான் நேரம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இது என்ன தெரியுங்களா? என்னுடைய மனம்தான் காரணம். நான் ஒன்று சோம்பேறியாக இருக்கணும், அல்லது விருப்பம் இல்லாமல் இருக்கணும், அல்லது நான் சாக்கு போக்கு பொய்யாக சொல்வதாக இருக்கணும். இப்போ சாக்கு போக்குக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மேலே தோல் ஒரு காரணம், உள்ள பொய். அந்த மேலே தோல் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னுடைய சாக்கு. அதாவது நான் எக்ஸ்கியூஸ் சொல்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே பொய் தான். ஒரு பொய்யை நான் ரேப் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த பொய்யின் மேலே ஒரு பேப்பரை சுற்றி ஒரு கிஃப்ட் ரேப் மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே ரேப் பண்ணுறல அந்த பேப்பரு, அதுதான் என்னுடைய சாக்கு. ஆனால் உள்ளே என்ன இருக்குது? லை, பொய் தான் இருக்குது. நான் செய்ய விரும்பவில்லை, முன்னுரிமை கொடுக்க விரும்பவில்லை. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்? நேரம் இல்லை, வயசு இல்லை, வயசாயிடுச்சு, வேலை அதிகம், உடம்பு சரியில்லை, இதை விட முக்கியமான ஒரு வேலை எனக்கு இருக்குது. நிறைய காரணங்களை சொல்கிறோம், 1000 காரணங்களை சொல்லுகிறோம். ஆனால் தேவன் அவர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? எல்லாம் டைம் இருக்குன்னு சொல்கிற அவருக்கு இல்லைன்னு நான் சொல்கிறதா இருந்தால் நான் அவரை சேலஞ்ச் பண்ணுறேன், நான் அவருக்கு எதிராக நான் பேசுகிறேன். உலகத்தையும் காலத்தையும் நம்மையும் படைத்தவர், பூமியின் கீழே எல்லாவற்றுக்கும் காலம் உண்டுன்னு அவர் சொல்கிறதா இருந்தால் நான் அவருக்கு பதில் நான் சொல்கிறேன், இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்றேன். அப்போது நான் கடவுளையே சேலஞ்சு பண்ணுறேன், அவருக்கு எதிராகவே நான் பேசுகிறேன், அவருடைய வல்லமையை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன், அவரோட அந்த ஆளுகையை நான் கேள்வி கேட்கிறேன். இப்படி யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு பெரிய பாவமாக தெரியும் நமக்கெல்லாம், இது பெரிய பாவமாக தெரியல. நான் ஒன்றும் பொய் சொல்ல, எனக்கு வேறு வழி இல்லை, என் சூழ்நிலை இப்படியே நாம் காலகாலமாக சொல்லிகிட்டே இருக்கோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் காலத்தை பார்த்தால் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி வளர்ந்துருக்கணும். எபிரேய மக்களுக்கு அந்த ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறார், எப்பா நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இவ்வளோ வருஷமாச்சு, காலத்தை பார்த்தால் உங்களில் அநேகர், எல்லாரும் சொல்ல உங்களில் அநேகர் போதகராக இருக்கணுமே, ஏன் நீங்கள் வளரல? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க இந்த ஆவிக்குரிய பயிற்சியில் தங்களை வித்ட்ரா பண்ணின்னு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக, ரொம்ப பயபக்தியோட, ஆவலாக, எல்லா சந்தர்ப்பங்களிலும் சபையிலே பங்கு கொண்ட ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவர், கொஞ்ச காலத்தில், சில ஆண்டுகளில் ஒரே ஒரு வேளை மாத்திரம் அந்த கர்த்தருடைய பந்திக்காகத்தான் நான் சபைக்கே வரேன் அப்படின்னு ஒரு லாஜிக் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வராமல் இருந்தால் கூட பெட்டர் தான். ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லையா, அந்த கர்த்தருடைய பந்திக்காக மட்டும்தான் நான் சபைக்கு வந்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா என்னால் வரவே முடியாது, நான் அவ்வளோ பிஸியாக இருக்கிறேன். அதனால தான் சிலர் அந்த கர்த்தருடைய பந்திக்கு 5 நிமிஷம் முன்னால் வருவாங்க, அது எடுத்த உடனே போயிடுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்களாம். பிரியமானவர்களே, சாக்கு போக்கு சொல்வது கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்லுவது, சுவிசேஷத்தை கேட்கும் அழைப்பு, ரட்சிப்பை பெறும் அழைப்பு, சபை கூடி வரும் அழைப்பு, இதுக்கெல்லாம் நாம் சாக்கு போக்கு சொன்னோம்னா ஒரு நாள் வரும், நாம் பரலோகத்துக்கு போகிறோன்னு போவோம் பார்த்தீங்களா, அப்போது அங்கே நமக்கு ஒரு காரணம் சொல்லப்படும், வராதப்பா உனக்கு நரகம்தான் என்று அங்கே ஒரு காரணம் உங்களுக்கு சொல்லப்படும். தயவுசெய்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நீங்கள் அதிகமாக சாக்குப்போக்கு சொல்வதில் வளர்ந்திருக்கிறீர்களா? அதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும், ஒரு குற்றம் உங்களுக்கு புரியணும். தேவனுடைய ராஜ்யத்தை நான் இப்போல்லாம் முதல்ல வைக்கலை, நான் என்னையும் என்னுடைய வேலைகளையும் என்னோட சுகத்தையும் என்னோட லாபத்தையும் தான் நான் முதல்ல வச்சுருக்கேன். இந்த வித்தியாசம் புரிஞ்சதுன்னா நாம் மனம் திரும்புவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் இந்த சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே போவோம். கடைசியாக பரலோகம் போகணுன்னு நம்ம போகும்போது அங்கே நமக்கு ஒரு சாக்கு சொல்லப்படும், அல்லது நமக்கு ஒரு காரணம் சொல்லப்படும். யோசிங்க, ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஏதோ நாங்கள் இந்த சாக்கு போக்கு சொல்வதில் சிறு வயது முதலே பழகியிருக்கிறோம். மனிதருக்கு சொல்லி, இந்த சமுதாயத்துக்கு சொல்லி, உமக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. ஏதோ நாங்கள்
சில காரணங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் உமது ராஜ்யத்தை, உமது நீதியை முதல்ல வைக்காமல் இருப்பதற்கு காரணம் சொல்லுகிறோம், பொய் சொல்லுகிறோம். அதை பொய்யென்று நாங்கள் சொல்லாமல் சாக்கு போக்கு சொல்லுகிறோம். எங்களை மன்னியும், மன தெளிவு தாரோம். உம்முடைய ராஜ்யத்தை, நீதியை முதல்ல வைக்கும்படியான இருதயத்தை எப்பொழுதும் தாரும். அதற்கேற்றாற்போல எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.